அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். தை மாத ராசி பலன், தை மாத கிரக நிலைகள். மகர ராசினருக்கு ஜென்ம ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், 2இல் ராகு, 3இல் சனி, 6ஆம் இடத்தில் குரு வக்கிரம், அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். தங்கள் ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். இந்த மாதம் முழுவதும் உச்சம் பெற்று சஞ்சரிப்பார். சுகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் தங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணும் நேரம். சொத்துக்களாலும் வருமானம் உண்டு. வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் வரும். பயணங்கள் அதிகரிக்கும். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் அனைத்து கிரகங்களும் இணைந்திருப்பதால் நல்ல நல்ல காரியங்கள் பலவும் பலவிதமாக நடைபெறும். விரோதங்கள் விலகும். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க முன் வருவீர்கள். சொத்துக்களால் ஆதாயமும் நன்மையும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் வக்கர கதியிலே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 12ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் வக்கரம் பெற்று சஞ்சரிப்பதால் அக்கறை செலுத்தாத காரியங்களில் கூட தங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். தக்க நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் தங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கலாம். சிறு சிறு தொல்லைகள் உடல் நிலையை தாக்கினால் கூட மருத்துவ சிகிச்சை மூலம் அவற்றை தாங்கள் சரி செய்து கொள்வீர்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாசல் தேடி வரவு வரும். ஒரு பக்கம் எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பண உதவிகளும் கிடைக்கும். குருவின் பார்வை 2, 10, 12ஆம் இடங்களுக்கு பதிவதால் அவற்றுக்குரிய ஆதிபத்தியங்கள் மிக சரியாக கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு தற்போது நடைபெறும். மங்கள ஓசை கேட்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவர். வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் பணிபுரிய நினைத்தவர்களுக்கு அது கைகூடும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை தாங்கள் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் செய்யலாமா என்று சிந்திக்கும் நேரம் இது. உங்கள் ராசிக்கு 6, 9ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் புதன். அவர் ஜனவரி 29ஆம் தேதி கும்பராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர். உடன் பணிபுரிவோருடன் கிடைக்காத யோகம் உங்களுக்கு வரப்போகிறது. சிலருக்கு இலாகா மாற்றம், இடமாற்றங்கள் தாராளமாக வரும். பெற்றோர் வழியில் இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும். பிள்ளைகளை நெறிப்படுத்தி கொண்டு வருவீர். பூர்வீக சொத்துக்களை பங்கு பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் அகலும். மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவான் பிப்ரவரி 7ஆம் தேதி அன்று கும்பராசிக்கு செல்கிறார். இந்த காலத்தில் இனிய பலன்கள் நடைபெறும். அவர் தனஸ்தானத்துக்கு வரும்போது பொருளாதாரம் உச்ச நிலையை அடையும். புகழ் கூடும். புதிய முயற்சிகளில் தாங்கள் வெற்றி காண்பீர்கள். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு அன்றாட வாழ்க்கையை தாங்கள் நன்றாக அமைத்துக் கொள்வீர்கள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வரும். மாணவியர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நல்ல மதிப்பெண்களை பெறுவர். இந்த நேரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் நன்மைகள் பல உண்டு. கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். பொங்கலோ பொங்கல்.